வணக்கம் அன்பு நண்பர்களே, ஆசிரியர் சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து 14வது நாளாக போராட்டத்தை தொடக்கியிருக்காங்க. தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் நாளுக்கு நாள் போயிட்டே தான் இருக்குது. இதில் ஒரு இறுதி கட்ட முடிவு எப்போ வரும்? சென்னையில் நேற்று, அதாவது 14வது நாளாக போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் வழக்கம் போல குண்டுகட்டாக கைது செய்தனர். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி அரசு தொடக்க பள்ளிகளில் பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி முதல் சென்னையில் பல்வேறு அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டங்களை நடத்தி வந்தனர். அரையாண்டு விடுமுறையை முடித்து பள்ளிகள் திறக்கப்பட்ட பின்பும் ஆசிரியர்களின் போராட்டம் தொடர்கிறது. போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்களின் சம்பளம் பிடிக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை எச்சரித்தும் பார்த்தது. ஆனாலும் 14வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் நேற்று சென்னையில் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். சென்னை எழும்பூர் காந்தி இர்வின் சாலை மேம்பாலத்தில் குழந்தைகளுடன் அமர்ந்து கோஷங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனை அடுத்து சென்ட்ரலில் இருந்து காந்தி இர்வின் சாலை திரும்பும் வாகனங்கள் நேரடியாக பூந்தமல்லி சாலைக்கு திருப்பிவிடப்பட்டன. இதனால் பூந்தமல்லி சாலையில் ஏற்ற போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்த இது ஏராளமான ஆசிரியர்கள் மயக்கம் அடைஞ்சாங்க. அவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சையும் அளிக்கப்பட்டதுங்க. கைது செய்யப்பட்ட ஆசிரியர்கள் திருமண மண்டபங்களில் அடைக்கப்பட்டு மாலை விடுவிக்கப்பட்டனர். தங்களின் கோரிக்கை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என்று ஆசிரியர் சங்கங்கள் குறிப்பிட்டாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்தை நடத்தி வராங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கும் ஒரு முக்கியமான முடிவை அரசு எடுப்பாங்க அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் இந்த தகவல்கள் ரொம்ப இம்பார்ட்டனாக தற்சமயம் கருதப்படுதுங்க. அடுத்து ஒரு இம்பார்ட்டனான ஒரு செய்தியை பற்றி நான் சொல்ல போகிறேன். முதுகலை பட்டதாரியுடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு எப்பொழுது வெளியாகும்? எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. செகண்ட் சிவி லிஸ்ட்டு இன்று வெளியாகும், இன்னும் 2 நாட்களில் வெளியாகும், ஒரு சில தினங்களில் செகண்ட் சிவி லிஸ்ட்டு வெளியாகும் என்று எல்லோரு தரப்புமே எதிர்பார்க்கப்படுது. ஆனால் செகண்ட் சிவி லிஸ்ட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்னும் அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணலை. அதற்கு முன்னாடி முதுகலை பட்டதாரியுடைய தற்காலிக சிவி பட்டியலை வெளியிட போகிறாங்க. யாரெல்லாம் செலக்டாக இருக்காங்க, தற்காலிக சிவி பட்டியல்கள் அனைத்துமே முதுகலை பட்டதாரியில் வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு. பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். முதுகலை பட்டதாரிகளில் இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தகவலாக கருதப்படுதுங்க. இது எல்லாமே பிஜிடிஆர்பியுடைய செகண்ட் சிவி லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு பிறகு முதுகலை பட்டதாரியுடைய செகண்ட் சிவி லிஸ்ட் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சில எதிர்பார்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. மக்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடைய நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.